ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மோல் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெசிபி பார்க்குறோம். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஹோட்டல்ல குடுக்குற மாதிரியான அ கிச்சடி ரெசிபி வந்து காட்டியிருந்தேன். ஆனா வந்து ரெசிபியா நான் போஸ்ட் பண்ணல. நெறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்க ரெசிபியா போஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. அதுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் செய்வோம். இந்த மாரி உப்மா, கிச்சடி செய்யும்போது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அது கட்டி கட்டி கட்டியா ஆயிடும். ஹோட்டல் ஸ்டைல்ல நமக்கு வராது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதுல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து வறுத்த ரவன்னு தான் அதுல போட்டிருப்பாங்க பாக்கெட்லயே பார்த்தா. ஆனா நம்ம கண்டிப்பா வறுத்து தான் செய்யணும். அது ஒண்ணு. நான் ஏற்கனவே ரவ 1 கப்பு வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் யூஸ் பண்ற காய்கறிகள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேரட் ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி. பீன்ஸ் இருந்தா பீன்ஸும் ஒரு சிலர் சேப்பாங்க. அதுவும் சேக்கலாம். ஸோ எண்ணெயில கடுகு, கடலப்பருப்பு, அப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா காரத்துக்கு, கருவேப்பிலை, அப்புறம் என்ன காய்கறிகள் கட் பண்ணி வச்சிருக்கோமோ அது சேர்த்துட்டு, கொஞ்சமா காய்க்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறமா, ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ரவைய இதுல வந்து நம்ம சேர்க்கணும். எப்பவுமே நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு அப்புறமா ரவை சேர்ப்போம். அந்த மாரி செய்யாதீங்க. ரவை வந்து நல்லா நெய் மறுபடியும் ஊத்தி நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ 2வது தடவ வறுக்கிறோம். மறுபடியும் ரவைக்கு தேவையான அளவு உப்பு மறுபடியும் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட்டு வந்து காய்கறிகள் வேகறதுக்கு அளவான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம். இப்ப ரவைக்கு மறுபடியும் உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 கிளாஸ் ரவைக்கு 2 1/2 கிளாஸ் தண்ணி வந்து நான் நல்லா பாயில் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஹாட் பாயிலிங் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிக்கணும். என்னோட ரவைக்கு வந்து கரெக்ட்டான அளவு இது. 1 கப் ரவைக்கு 2 1/2 கப் தண்ணி, இல்லன்னா 3 கப்பு மேக்ஸிமம் நீங்க வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கொதிக்க கொதிக்க தண்ணிய ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அது சூப்பரா கட்டியே இல்லாம வெந்து, அவ்ளோ டேஸ்ட்டா வருது. அப்படியே சமைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, வாசனையா இருக்கும். அந்த ரவ வந்து டபுள் டைம் நம்ம ரோஸ்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருப்போம். 2வது தடவ நம்ம நெய் சேர்த்து வறுத்துட்டு, அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் ஊத்தும்போது ஈஸியா வெந்துரும். சுத்தமா கட்டியே இல்லாம, நமக்கு வந்து எப்படி ரெஸ்டாரண்ட்ல குடுக்குறாங்களோ, அந்த மாரி ஒரு டேஸ்ட்ல வருது. ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டின்னர் ரெசிபியாவும் இது வச்சுக்கலாம். இது ஒரு நாள் நைட் டின்னருக்கு தான் சமைச்சேன். ஜீவனுக்குலாம் உப்மாலாம் புடிக்கவே புடிக்காது. உப்மான்னா ஓடுவா. இப்ப இந்த மாரி செஞ்சு குடுக்க ஆரம்பிச்ச உடனே ரொம்ப விரும்பி சாப்பட்றா. பிகினர்ஸ் வந்து இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா அகாரா பிராண்ட்லேருந்து ராயல் ஸ்டாண்ட் மிக்ஸரோட டெமோ பாத்துரலாம். இது எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி 1 மந்த் இருக்கும். நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் என்னோட ரிவ்யூ வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முக்கியமா உங்க வீட்ல ஓடிஜி இல்ல மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு, நெறைய பேக்கிங் செய்வீங்க அப்டின்னா, இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி இதுல சப்பாத்தி மாவும் நம்ம பெசையலாம். சப்பாத்தி மாவு பெசையறதுக்காக இது வாங்க தேவையில்ல. இதுல வந்து ஒரு மேனுவல் குடுத்துருக்காங்க. 3 அட்டாச்மென்ட் வரும். அந்த 3 அட்டாச்மென்ட்டும் என்ன மாரி நம்ம பயன்படுத்தலாம்ன்னு சொல்ட்டு நல்லா டீட்டெயிலாவே குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, மெயினா ஃபர்ஸ்ட் அட்டாச்மென்ட் வந்து உங்களுக்கு டவ் மேக்கிங்க்காக இருக்கும். அதாவது சப்பாத்தி மாவு பெசையறது. 2வது வந்து ஒரு எக் விஸ்க் இருக்கும். 3வது வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாச்மென்ட். இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாரி சப்பாத்தி மாவு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி இருக்கு அப்டின்னா, அது வந்து பெசையறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் அட்டாச்மெண்ட். இது வந்து பீட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. அதிகப்படியான கோதுமை மாவு இருக்கு. நம்ம மாவு பிசையணும்னா கூட அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு செகண்ட் அட்டாச்மெண்ட். 3 அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, விஸ்க். ஸோ எக் எல்லாம் விஸ்க் பண்றதுக்கு, இல்ல கிரீம்லாம் வந்து செய்றீங்க, அதெல்லாம் வந்து விஸ்க் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்ல ஓடிஜி, மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு. நீங்க நெறைய பேக்கிங் ரெசிபிலாம் செய்வீங்க. கேக் அடிக்கடி செய்வீங்க. மேல வந்து அந்த கிரீம்லாம் பண்ணுவீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதுல வந்து ஆன், ஆஃப் பட்டன் இருக்கு. ஸ்பீட் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மேல இருக்கிற ஹெட்ட ரிலீஸ் பண்றதுக்கான அ ஒரு சின்ன பட்டன் குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம அ பிரஸ் பண்ணும்போது மேல ஓப்பன் ஆகும். மறுபடியும் மேல கை வச்சு தான் வந்து அதோட பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அப்படியே வச்சு நம்ம பிரஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல குடுத்துருக்காங்க. எதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுன்ட்டு. ஸோ இப்போ இந்த 3 அட்டாச்மெண்ட் வச்சும் நான் உங்களுக்கு ஈஸியான ரெசிபி செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டு மாரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்ல பெரிய பவுல் இருக்கு. இந்த பவுலும் பார்த்தீங்கன்னா, கீழ வச்சு நம்ம லாக் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஆ இதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி எல்லாமே கரெக்ட்டான பொசிஷன்ல
வச்சு நம்ம லாக் பண்ணா மட்டும் தான், இந்த கேட்ஜெட் வந்து ஆன் ஆயி ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. நம்ம வந்து பொசிஷன் கரெக்ட் இல்லாம லாக் பண்ணாமலாம் இருந்தோம் அப்டின்னா, அது ஆன் ஆக மாட்டேங்குது. சேஃபா இருக்கு. ஸோ பிளாஸ்டிக் லிட்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து ஓப்பனிங் இருக்கும். நம்ம தண்ணி எல்லாம் ஊத்தணும், இல்ல வேற ஏதாவது இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொரு தடவையும் வெளிய எடுத்து ஆட் பண்ண வேண்டியதில்ல. அந்த சின்ன ஓப்பனிங் வழியா நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஹூக் வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா, டவ் மேக்கர் ஹூக் ஃபர்ஸ்ட் அட்டாச்மென்ட். இது வந்து இதுல இன்சர்ட் பண்ணி லைட்டா நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்டின்னா, அது ஃபிக்ஸ் ஆயிக்கும். ஸோ இத வச்சு நான் இப்போ கொஞ்சமா மாவு சேர்த்து, சப்பாத்தி மாவு வந்து பெசையறது காட்டுறேன். நம்ம நார்மலா கையில பெசையறதுக்கும், இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவ் வந்து அதாவது அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சு வருது. என்னன்னா, இது நல்லா அடிக்கிது போட்டு அந்த மாவ. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி சாஃப்ட்டா வருது. ஸோ கோதும மாவு எப்பவும் போல நம்ம எடுத்துட்டு, உப்பு நான் எப்பவுமே கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறமா தான் தண்ணி ஆட் பண்ணுவேன். நார்மலா நான் கையில பெசையும்போது சொல்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அதுல வச்சு ஆன் பண்ணிட்டேன். அந்த அட்டாச்மென்ட் வந்து என்ன ஸ்பீட்ல வந்துட்டு சுத்தும்ன்னு சொல்ட்டு உங்களுக்கு அந்த கேட்ஜெட்லயே குடுத்துருக்காங்க பாருங்க ரைட் சைட்ல. ஸோ கம்மியான குவான்டிட்டி இருக்கிறனால, அந்த டவ் மேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 டூ 3 ஸ்பீட் தான் குடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமமே 3 ஸ்பீட் வரைக்கும் தான் வைக்க முடியுது. அதுக்கு மேல அதுல வந்து பண்ண முடியாது. ஸோ இது நல்லா நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நல்லா அந்த மாவ போட்டு அடிச்சு வந்து பீட் பண்ணுது. அதனால பார்த்தீங்கன்னா, மாவு ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. நம்ம கையில வந்து பெசஞ்சோம் அப்டின்னா, இந்த அளவுக்கு சாஃப்ட்டா வராது. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்டியே வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு வந்து டெமோக்கு நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி டவ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஜாஸ்தியான குவான்டிட்டி வந்து நம்ம செய்யணும் அப்டின்னா, உண்மையாவே இந்த கேட்ஜெட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா வருது. செகண்ட் அட்டாச்மென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த விஸ்க் வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எக் பீட் பண்ணிக்கிறேன். அந்த மேனுவல்ல வந்து குடுத்துருக்கிறது என்னன்னா, இஃப் சப்போஸ் எக் வந்து நம்ம இதுல விஸ்க் பண்ண போறோம் அப்டின்னா, மினிமமே 3 எக் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 எக் வச்சு இது பண்ண முடியாது. 3 எக் வந்து எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வெண்ணிலா கேக் தான் செய்யப் போறேன். நெறைய கேக் ரெசிபி ஏற்கனவே நான் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அகாராவோட டிஜிட்டல் ஓடிஜி பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஓடிஜியோட டெமோவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் இதுவரைக்கும் செஞ்ச கேக் ரெசிபீஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா? அந்த அட்டாச்மென்ட் வந்து அந்த எப்படி மாட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாரி மாட்டிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து வெட் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ வெட் இன்கிரியன்ட் வந்து விஸ்க் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எக்கு தான் நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணிட்டு, அது கூடவே பவுடர்டு சுகரையும் சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கணும். பவுடர் சுகர் ஆட் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பவுடர் சுகர் 1 கப்பு மைதா மாவு நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். 3/4 கப்பு பவுடர்டு சுகர் வந்து ஆட் பண்றேன். இந்த வெனிலா கேக் மட்டும் இல்லாம, இப்ப ரீசென்ட்டா ஜீவனுக்கு வந்து நான் ஹனி கேக்கும் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தேன். சப்போஸ் ஹனி கேக்கோட ரெசிபி வேணும் அப்டின்னா, எனக்கு வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். குக்கிங் ஆயில்ல பட்டர் மெல்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எக்கோட ஸ்மெல் வந்து வராம இருக்கறக்கு எந்த கேக் ரெசிபியா இருந்தாலும் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். வெனிலா கேக் அப்டின்றனால நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேப்பேன் மத்த கேக்குக்கெல்லாம். ஸோ வெட் இன்கிரியன்ட்ஸ் வந்து நல்லா இது விஸ்க் பண்ணிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு வந்து எக் பீட் பண்றோமோ, அந்த அளவுக்கு கேக் சாஃப்ட்டா வரும். ட்ரை இன்கிரியன்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமா பேக்கிங் பவுடர், அ அதாவது பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன்னா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சலிச்சுட்டு நம்மளோட வெட் இன்கிரியன்ட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கையில வந்து மிக்ஸ் பண்ணி பேட்டர் ப்ரிப்பேர் பண்றதுக்கும், இந்த 3 அட்டாச்மென்ட் இந்த பீட்டர் வச்சு நம்ம ஒரு கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. வீட்ல இஃப் சப்போஸ் ஓடிஜி இல்ல மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு அப்டின்னா, குழந்தைங்களுக்கு வந்து நெறைய ரெசிபீஸ் நம்ம செஞ்சு குடுக்கலாம். இந்த மாரி கேக் மட்டும் இல்லாம கப் கேக், மஃபின் அப்புறம் வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஈவ்னிங் ஸ்நாக்கா பன்னீர் டிக்கா கூட ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தேன். அந்த ரெசிபி வேணுனாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. சண்டேஸ் நான்வெஜ்ஜும் நெறைய நம்ம வந்து ஓடிஜில செய்ய முடியும். ஸோ இப்ப பேட்டர் வந்து இந்த கிளாஸ் பேன்ல வந்து நான் ஊத்தப் போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, பேட்டர் வந்து நல்லா க்ரீமியா வந்திருந்துச்சு. நம்ம பேட்டர் வந்து ஊத்திட்டு, லைட்டா அந்த பேன் வந்துட்டு தட்டணும். இல்லைன்னா, அங்கங்க ஏர் லாக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து
நம்ம தட்டிட்டு அதுக்கப்புறமா ஓடிஜில வைக்கலாம். என்னோடது வந்து அகாராவோட டிஜிட்டல் ஓடிஜி. ஸோ அதுலயே டெம்பரேச்சர் டைம் எல்லாம் ப்ரீசெட்டா இருக்கும். நான் பேக் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணா போதும். என்ன டெம்பரேச்சர் டைம் அப்படின்னு வந்துரும். எனக்கு ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஸோ இஃப் சப்போஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா டிஜிட்டல் ஓடிஜி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுலயே ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கும். ரோஸ்ட்டு, கிரில்லு, பேக்கு, குக்கு, ரீஹீட் ஆப்ஷன் இந்த மாரி இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்தேன். அகாராவோட ஓடிஜிக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிஜியோட டெமோவும் இருக்கும். என்னென்ன கேக் ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு அதுல இருக்கும். ஸோ கீழ வந்து நெக்ஸ்ட்டு ஹனி கேக்கான ரெசிபி வேணுமான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் சண்டே குக் பண்ற மாதிரியான நான்வெஜ் ரெசிபி, இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் நெறைய ஓடிஜில செய்றேன். சப்போஸ் வேணும்னா சொல்லுங்க. அதையும் உங்க கூட நானு வரப்போற வீடியோஸ்ல ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வெண்ணிலா கேக் பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா, ஃப்ளஃபியா வந்திருக்கு. இந்த அகாராவோட ராயல் ஸ்டாண்ட் மிக்ஸர் வந்து நியூ அடிஷன் இன் மை கிச்சன் அண்ட் ஹோம்னு வச்சுக்கலாம். இந்த கேட்ஜெட்ஸ்க்கான பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோல இந்த ஸ்டடி டேபிள் பார்த்தீங்கன்னா, நான் பெட்ரூம்ல வச்சு எழுதிட்டு இருந்தேன். நெறைய பேர் இதுக்கு லிங்க் கேட்டிருந்தீங்க. அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். இது வந்து நான் வாங்கி நியர்லி 5 இயர்ஸ் ஆச்சு. அப்போ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இது ஜீவனுக்கு ஒரு ஸ்டடி டேபிளா வாங்கிட்டு, அதுக்கு ரிவ்யூ வந்து நான் குடுத்துருந்தேன். இப்போ வரைக்கும் இது நல்லா இருக்கு. இன்க்ளைன்டு பொசிஷன்லயும் வைக்கலாம். ஹாரிசான்டலாவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து 3 அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. ஜீவனுக்கு இப்போ அவனோட ரூம்ல பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சேர்லாம் குடுத்ததுக்கு அப்புறமா அவன் அத யூஸ் பண்றதே இல்ல. நான் தான் இத ரீசென்ட்டா யூஸ் பண்ருக்கேன். அமேசான் லிங்க் கீழ இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா கார்த்திகை தீபம். அதாவது திருக்கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து ஈவ்னிங் எப்படி நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத பார்ப்பீங்க. கார்த்திகை மாசம் ஸ்டார்ட் ஆன டேலயே பார்த்தீங்கன்னா, டெய்லி எப்படி நான் தீபம் வைக்க போறேன்னு சொல்ட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். மேபி அது நெறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். டெய்லியுமே வீட்டுக்கு வெளிய வந்து சாயந்திரமா நான் மாட தீபமும் ஏத்திட்டு, பூஜை ரூம்ல எப்பவும் போல க கார்த்திகை தீபம் அதாவது 2 அகல் விளக்கு வந்து ஏத்திட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து தர்ஸ்டே சரியான மழை. தமிழ்நாடுலயும் மழை பயங்கரம். இங்கேயும் அதோட எஃபெக்ட் இருந்தது. ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3:30க்கெல்லாம் பர்மிஷன் போட்டுட்டு வந்துட்டேன். 5:30க்குள்ள வந்து தீபம் வைக்கணும். மழை வந்துருச்சுன்னா, வெளிய வந்து தீபம் வைக்க முடியாது. எனக்கு வெளிய அந்த வாஷிங் மிஷின் இருக்கிற ஏரியால பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தியா மழை வந்துச்சு அப்டின்னா, ஃபுல்லும் தண்ணி அதுல வர ஆரம்பிச்சுரும். கோலமும் போட முடியாது, தீபமும் வைக்க முடியாது. அதனால பர்மிஷன் போட்டுட்டு வந்திருந்தேன். முன்னத்து நாளே இந்த மண் அகல் விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி, ட்ரை பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து புதுசா வாங்கியிருந்தேன். பித்தள விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்த உடனே ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு, மஞ்சள், குங்குமம் வச்சு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமான நாள். பூஜை வீடியோஸ் வந்து என் சேனல்ல தொடர்ந்து பார்க்குறவங்க, சப்போஸ் உங்களுக்கு என்னோட பூஜை வீடியோஸ்லாம் புடிச்சிருக்கு அப்டின்னா, ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு. எனக்கும் வந்து பூஜை வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அ மகாலட்சுமி தீபமும் ஏத்தப் போறேன். நெய் நம்ம அப்படியே போட்டு ஏத்துனோம் அப்டின்னா, அந்த நெய் வந்து கட்டியாவே இருக்கு, எரிய மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணேன், நான் வந்து கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு, அதுக்கப்புறமா நெய்யும் சேர்த்துக்கிறேன். அப்படி நம்ம சேர்க்கும்போது, நெய் கம்ப்ளீட்டா எரியுது. சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோல இருக்கும். ஸோ வெளிய வந்து வைக்கிறதுக்காக மாட தீபம் எடுத்து வச்சுட்டேன். இந்த மண் அகல் விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு சிலது வந்து டிமார்ட்ல வாங்குனது. இந்த மாரி மண் தீபத்துல போடுறதுக்குன்னே இந்த மாரி பஞ்சு திரி கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸ்கெட்ல தான் வாங்குனேன். உங்களுக்கு வந்து இந்த மாரி பூஜை பொருட்கள் விக்கிற கடையிலயும் கிடைக்கும். கிடைக்கல அப்டின்னா, நான் அமேசான் லிங்க் வேணா கீழ குடுக்குறேன். இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நல்லா அந்த பஞ்சு வந்து எண்ணெய உறிஞ்சிக்குது. கம்ப்ளீட்டா எரிஞ்சு முடிக்குது. நமக்கு கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. ஸோ வெளிய பார்த்தீங்கன்னா, மாடத்துல வந்து விநாயகர் வச்சுட்டு 2 சைடும் மாட தீபம் வச்சிருக்கேன். வெளிய வந்து ஏற்கனவே டெய்லியுமே இந்த மாட தீபம் 2மே தினமுமே ஏத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து அந்த படியில பார்த்தீங்கன்னா, மண் அகல் விளக்கெல்லாம் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வெளியலாம் ரெடி பண்ணிட்டு, அப்புறமா உள்ள பூஜை ரூம்ல வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம பித்தளை தீபமும் என்கிட்ட இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, 5 பித்தளை தீபம் வந்து வெளிய வாசல்ல வச்சுட்டு, இன்னொரு செட்டு 5 வந்து பூஜை ரூம்ல வைக்கிறதுக்காக அ எண்ணெய் ஊத்தி திரி போட்டுட்டுருக்கேன்.
நம்ம வீட்ல எத்தன தீபம் இருந்தாலும், எல்லா தீபமுமே அன்னைக்கு வந்து நம்ம ஏத்தி வைக்கலாம். இவ்ளோ தான் ஏத்தணும் அப்டின்ற கணக்கெல்லாம் இல்ல. ஒரு சிலர் வந்து கரெக்ட்டா 27 வர மாரியும் வைப்பாங்க. பட் எனக்கு வந்து வீடு ஃபுல்லா நல்லா ஜெகஜோதியா கம்ப்ளீட்டா வந்து தீபம் ஏத்தி லைட்லாம் போட்டு நல்லா பூஜை பண்ணணும்னு சொல்ட்டு, இதுக்காக காலேஜ்லேருந்து பர்மிஷன் போட்டுட்டு வந்திருந்தேன். ஸோ பூஜை ரூமும் பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். முருகர் வந்து எங்க வீட்ல எனக்கு நடத்துன மிராக்கிள் வந்து எக்கச்சக்கம். நெறைய வீடியோஸ்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கோயம்புத்தூர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. 1 இயர்ல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் ஆச்சு. நடுவுல பில்டர் கூட நெறைய பிரச்சனை ஆன அப்பதான் வந்து இந்த வெற்றிலை தீபம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரமும் போட ஆரம்பிச்சேன். அத பத்தி டீட்டெயிலா ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த திருக்கார்த்திகை தீபமுமே பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து முருகருக்கு வந்து போடுவாங்க. வெற்றிலை தீபமும் தினமும் ஏத்தலாம். சப்போஸ் இந்த கார்த்திகை மாதத்துல நீங்க வந்து வெற்றிலை தீபம் போடல, இனிமே போட விரும்புறவங்களுக்கு மேபி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து செஞ்சது சாயந்திரமா 5:30 மணிக்கு தான் வெற்றிலை தீபம் போட்டேன். எனக்கு அப்பதான் டைம் இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து செவ்வாய் ஹோரையில பண்றீங்க. பட் நான் பண்ண ப்ரொசீஜர் நான் சொல்றேன். ஆ 6 வெற்றிலை மேல 6 அகல் விளக்கு வச்சு, நான் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரமும் விடாம வந்து முருகருக்கு தீபம் ஏத்திட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பில்டர் கூட இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயி, கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நான் நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நல்லபடியா அந்த வீடு அமைஞ்சு வந்ததுக்கு ரீசனா நான் நெனைக்கிறது, விடாம நான் தொடர்ந்து செஞ்ச பூஜையோட பலன் தான் நெனைக்கிறேன். ஸோ, அதனாலேயே ஒரு நன்றியா பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு பூஜையுமே மிஸ் பண்ண மாட்டேன். தொடர்ந்து வர எல்லா பூஜைகளுமே நான் செஞ்சுட்டு வரேன். தினமுமே சாயந்தரம் தீபம் மட்டும் ஏத்திட்டு, என்னால முடிஞ்ச நெய்வேத்தியம் முடிஞ்சா வைப்பேன். இல்லைன்னா வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு பூஜை செய்வேன். வெள்ளிக்கிழமை மட்டும் மகாலட்சுமி பூஜை அப்படின்றனால, கண்டிப்பா ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஜனவரி 1ஆம் தேதி காலையில சப்போஸ் நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய நினைக்கிறீங்கன்னா, பூஜை வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான வீடியோ இருக்கும். அத ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த பிரம்ம முகூர்த்த பூஜைனால தான் எனக்கு வந்து இந்த லக்ஷ்மர் ஜாபே கிடைச்சது. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜைகள், எனக்கு பலன் குடுத்த பூஜைகள் நெறைய வீடியோஸ்ல நான் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்காக மறுபடியும் சொல்றேன். முருகருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா, இந்த கந்தரப்பம் சொல்லுவாங்க. இந்த பணியாரம் பேன் நான் புதுசா வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்திரமா முருகருக்கு கந்தரப்பம் செய்யணும்னு சொல்ட்டு வாஷ் பண்ணி, ஏற்கனவே சீசனிங் பண்ணி வச்சிருந்தேன். எடுத்து வந்து இப்ப கந்தரப்பம் செய்யறதுக்காக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கோதும மாவுல நம்ம வந்து நா நாட்டு சர்க்கரை, அ நார்மல் ஒயிட் சுகர்ல ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸியில வந்து அரைச்சுட்டு, அத வந்து கோதும மாவு கூட மிக்ஸ் பண்ணிட்டு, வாழைப்பழத்த வந்து மிக்ஸியில அரைச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். கோதும மாவு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், அப்புறம் வந்து 1 வாழைப்பழம் மட்டும் தான் போட்டேன். வாழைப்பழம் ஜாஸ்தியா போட்டீங்க அப்டின்னா, அ இது வந்து ஒட்டிக்குது. பணியாரம் பேன்லயே சரியா வரமாட்டேது. இதுக்கு முன்னாடி நான் 2, 3 தடவ ட்ரை பண்ணி சரியா வரல. அதுக்கப்புறமா தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாரி வாழைப்பழம் ரொம்ப கம்மியா போட்டா தான் கரெக்ட்டா வரும். பழம் ஜாஸ்தியா சேர்த்துட்டோம் அப்டின்னா சரியா வராது அப்டின்னாங்க. கம்ப்ளீட்டா நெய் ஊத்தி வந்து செஞ்சிருந்தேன். நல்ல வாசனையா இருந்தது. நான் மறுபடியும் சொல்றேன், சப்போஸ் உங்களுக்கு சொந்த வீடு அமையணும், சொந்த வீடு வந்து வாங்க நினைக்கிறீங்க, நிலம் வாங்கி வச்சிருக்கீங்க, வீடு கட்ட முடியல அப்டின்னா, நீங்களும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரமா வெற்றிலை தீபம் ஏத்தி முருகருக்கு வந்து ரொம்ப பிடித்த நெய்வேத்தியம் ஏதாவது வச்சு உங்க பூஜைய வந்து செய்ய தொடங்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வீட்டுக்கு வெளிய தீபம்லாம் ஏத்திட்டு, பூஜை ரூம்லயும் எல்லா தீபமுமே ஏத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, நெய்வேத்தியம் செஞ்சு எடுத்து வச்சேன். இல்லன்னா மழை வந்துருச்சு அப்டின்னா, தீபம் வந்து வெளிய எரியாது. நம்ம வீட்டுக்குள்ள எடுக்க வேண்டியதாயிரும். அதனால கொஞ்சம் லேட்டா தான் வந்து நெய்வேத்தியம் செஞ்சு வச்சேன். கரெக்ட்டா திருவண்ணாமலையில வந்து தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா இந்த தீபத்த வந்து ஏத்துவாங்க. நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னோட பூஜை வீடியோஸ் வந்து புடிச்சிருக்கு அப்டின்னா, இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. ஜனவரி 1ஆம் தேதி காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய நினைக்கிறவங்க, அந்த வீடியோவ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்டின்னாலும், சஷ்டி விரத பூஜை தான் வந்து சொல்வாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. படிக்கிறதுக்கு வந்து என்ன பூஜைன்னு சொல்ட்டு மந்த்லி மாசம் மாசம் வர
சஷ்டி விரதமும் இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. மேற்படிப்புக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டுறீங்க, வெளிநாடெல்லாம் குழந்தைங்க போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வந்து பெரிய எக்ஸாம்ஸ்லலாம் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, தாராளமா சஷ்டி விரதம் இருக்கலாம். முருகருக்கு வந்து நம்ம என்ன வரம் கேட்டாலும் குடுக்கக்கூடிய ஒரு கடவுள் வந்து முருகர். வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கூட நீங்க வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம்.